இம்ரான் இப்னு ஹுசைன் ஒரு சஹாபி, அவருக்கு மூலவியாதி, நின்று தொழுகிறதுக்கு முடியலை. அப்படி இருந்ததுனால என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹி கிட்ட அல்லாஹ்வுடைய தூதரை, நான் மூலவியாதியில் இருக்கிறேன், எனக்கு எல்லாரும் தொழுகிற மாதிரி எனக்கு தொழுக முடியாது. அப்போ ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா, அப்போ சல்லி காயிமன், உனக்கு முடிஞ்சுன்னு சொன்னா நின்று தொழு, முடியல என்று சொன்னா உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்தா கூட அந்த மூலத்தின் அழுத்தத்தில் ஒரு கஷ்டமா இருக்கும் என்று சொல்றதுன்னா இல்லம் தஸ்தத்தி ஃபலா ஜம்பின், படுத்துக்கிட்டு தொழு. படுத்துக்கிட்டு தொழுவது நம்மளே என்ன செய்வோம், ஒரு மரியாதை குறைவா நினைப்போம். ஒரு பெரிய ஒரு ஆள் வந்தாருன்னு சொன்னா அவர் படுத்து கிடந்தாருன்னா, என்னடா தலைவர் வர்றாரு படுத்து கிடக்குற, அண்ணன் வர்றாரு படுத்து கிடக்குற, அஜர்த்து வர்றாரு படுத்து கிடக்குறேன்னு சொல்லுவோம். அப்போ படுத்து கிடத்தல் என்பது உலகம்லாம் எப்படி பார்க்குதுன்னு கேட்டா கொஞ்சம் மரியாதை குறைவாக பார்க்குது. ஆனா அல்லாஹ் என்ன பார்க்கறான்னு கேட்டா, உனக்கு ஏழலையா பள்ளிவாசலை படுத்துக்கிட்டு தொழுவே, ஒரு அதுக்குரிய இடத்தை பிடிச்சு என்ன செய்யுங்க, படுத்த மேனைக்கு என்ன செய்யலாம், நீங்கள் தொழுகலாம். உட்கார்ந்து தான் தொழணும்னு அவசியம் கிடையாது, நின்று தொழணுங்கிற அவசியம் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்றாங்க. இது புகாரில் 1117வது ஹதீஸில் இருக்கிறது. இது மூலத்துக்கு மட்டும் உள்ளதில்லை. எதுக்கு உள்ளது, ஏழும் என்றால் செய்யலாம். ஏழல் என்று சொன்னா எந்த மாதிரி ஏழுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவருக்கு எது ஏழுமோ அதை செய்யலாம்.